தரங்கம்பாடி அருகே சந்திரபாடி மீனவ கிராமத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக அமைக்கப்பட்ட மீன் இறங்கு தளத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சந்திரபாடி மீனவ கிராமத்தில் மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மீன் இறங்கு தளத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை MP சுதா, மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை, MLA நிவேதா முருகன் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருமயத்தில் அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் அருணா திடீர் ஆய்வு செய்தபோது தலைமை ஆசிரியர் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியரான அருணா திருமயம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அங்கு அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் வராததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து தொடர்ந்து சமையல் அறையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மாணவிகளிடம் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவது குறித்தும் சத்துணவு குறித்தும் விசாரித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து திருமய பள்ளியில் திடீரென மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒப்பந்த ஊழியரை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களின் தீர்க்கப்படாத குறைகள் குறித்தும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பார்வதிபுரம் மின்வாரிய அலுவலகம் முன்பு மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி ஒப்பந்த ஊழியரை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டியில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ராஜீவ்காந்தியின் 80வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜீவ்காந்தியின் 80வது பிறந்தநாள் விழா காந்தி மண்டபத்தில் வைத்து கொண்டாடப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாவட்ட பொறுப்பாளரும் நகர தலைவருமான KDP அருண் பாண்டியன் தலைமையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ரிஷிவந்தியம் அருகே சித்தேரிப்பட்டு கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி சித்தேரிப்பட்டு கிராமத்தில் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட 15 துறைசார் அதிகாரிகளுக்கும் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் மக்கள் தங்கள் குறைகளை, கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கினர். இந்த முகாமில் சித்தேரிப்பட்டு, சூளாங்குறிச்சி உள்ளிட்ட 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.